சாமி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சவன் ஒரு நாள் சாமின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே கோவப்படுறான்னா. சர்வம் மாயா ஒரு ஹாரர் படம் இல்லை, ஒரு ஃபேண்டசி படமும் இல்லை. இது ஒரு மனுஷனோட ஒரு ரீபர்த். நிவின் பாலி முதல்ல ஒரு ஹிந்து பிரீஸ்ட். காட் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ரிச்சுவல்ஸ் மேலே உறுதி, ஃபெய்த்து தான் அவனோட ஐடென்டிட்டி. ஆனால் அவனோட அம்மாவோட மரணம், அந்த ஒரு லாஸ் அவன் உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு சாமின்ற ஒரு பிம்பத்தையே உடைக்குது. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. அதனால அவன் ஏத்திஸ்ட் ஆகுறான். காட் மேலே இல்லை, அவன் எல்லாத்தையுமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவன் லைஃப்பில் ஒரு விசித்திரமான ஒரு வரவு. அந்த பொண்ணு டெலிலு. ஆனால் அவள் ஒரு மேட்னஸ் இல்லை, அவள் ஒரு லைட். அவள் கோஸ்ட்டு தான், ஆனால் பயம் காட்டலை. அவள் வந்தது அவன் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பியூட்டியை கொண்டு வருது. சிரிப்பு வருது, லைஃப் கிளியர் ஆகுது, தாட்ஸ் ஸ்லோவாக செட்டில் ஆக ஆரம்பிக்குது. அவன் வந்ததால் அவன் கடவுளை மறுபடியும் நம்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் திரும்பவும் தன்னையும் நம்ப ஆரம்பிக்கிறான். சர்வம் மாயா சொல்கிறது இதுதான், ஃபெய்த் இல்லைனா டார்க்னஸ் இல்லை. கொஷின் பண்ண ஆரம்பித்தாதான் நம்மளோட கிளாரிட்டி வரும், நமக்கான மாற்றமும் வரும். கிளைமேக்ஸ் ரொம்ப லவுட் இல்லை, ரொம்ப எமோஷ்னலும் இல்லை. கண்ணீரும் வரும், சிரிப்பும் வரும், ரெண்டும் ஒரே நேரத்தில். அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு தெரப்பிக்கு போன மாதிரி. படம் முடிஞ்சதும் நம்ம யோசிக்கிற ஒரே ஒரு கேள்வி, எல்லாமே மாயைனா நம்ம யார், நம்ம நம்புறது எது? சர்வம் மாயா ஒரு சினிமா இல்லை, ஒரு இன்னர் ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படம் இருக்குது, நிச்சயமாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தேடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.